ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல். இன்றைக்கி ரொம்பவே சுவையான சிம்பிளான கனவா மசாலா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிப்பியை செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்க்குறேன். இப்போ இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு எவ்வளோ உப்பு போடுவீங்களோ அதை ஃபஸ்ட்டே போட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துடலாம். பேஸ்ட்டாக இருந்ததுன்னா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் 4-5 பல்லு பூண்டையும் நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கனவா சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் பெரிய கனவா எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக வெட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிடலாம். மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா குக் ஆகட்டும். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பார்த்திங்கன்னா அதுலேயே தண்ணி விடும். பார்த்திங்கன்னா இப்போ அதுலேயே தண்ணி விட்டு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ திரும்பியும் மூடி வச்சுருங்க. ரொம்ப சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் பார்த்திங்கன்னா குக் ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். அதாவது 1/4 டம்ளருக்கும் குறைவாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் நம்ம மூடி வச்சிடலாம். மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள் சூப்பராக குக் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், சுவையான கனவா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவையான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.